Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427 தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். நேர்களே வணக்கம். இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். திமுக ஒரு பக்கம் இருக்க, அதனுடைய கூட்டணி கட்சிகள் மறுபக்கம் இருக்க, தாவேக்காவிற்கு புது வகையான பலம் கூடியிருக்கிறது. ஆனாலும் திமுக தரப்பிலிருந்து அதனுடைய எக்கோசிஸ்டம் மீதான அந்த எக்கோசிஸ்டத்தின் ஆக்ரோஷம்ன்றது ஒரு பக்கம் இருக்கிறது. கூட்டணி கட்சிகளை தாக்கி தினமும் ஒரு கட்டுரை வருகிறது. இப்படி பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் உறவு அப்படின்றது ஒரு டாக்கிங் பாயிண்டாக மாறி ஒரு நல்ல உறவாக வந்திருக்கிறதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஒன்றிய அரசு என்பது இந்திய அரசாக மாறி இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இருக்க பின்னணி என்ன? இதோ நமது ஆசிரியர் நம்மோடு விவரிக்க இருக்கிறார். வணக்கம் சார். முதல் விஷயமா பார்க்கிறோம், தாவேகா அரசின் டிஎம்கே ஃபைல்ஸ் 2.0 இது அப்படின்ற கேள்வி வந்திருக்கிறது. நம்ம ஏவா வேலு அப்படின்னு பார்க்குறோம். ஏவா வேலு அவர்களுடைய தொடர்புடைய இடங்கள்ல நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டை பார்த்தோம். இத்தனை இது சீக்கிருக்கு அப்படின்றத அவர்களே ஒத்துக்கொண்டிருக்காரு. லஞ்ச ஒழிப்புத்துறை கூறியிருக்கின்றத பார்க்கிறோம். இந்த இதுல திரு அண்ணாமலை இன்னைக்கு ட்வீட் போடுறாரு. அவர் வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி தமிழ்நாடா இருக்கும்போது அவர் என்னென்னலாம் இதுல என்னென்னலாம் ஊழல்லாம் சொன்னாரோ, புகார்கள் எல்லாம் சொன்னாரோ, அது எல்லாத்தையும் பட்டியலிட்டு அதில் எடுத்து வரவேற்கத்தக்கது, சீக்கிரமா இது வரணும், நகரணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அவர் முன்னதாக டிஎம்கே ஃபைல்ஸ் என்ன வெளியிட்டதை அதே இடத்துல தான் இந்த ரைட்ஸ்லாம் நடக்குது, அதே விஷயங்களை தொடர்புடையதான் பார்க்குறோம். அது 2.0 கேள்வி. மறுபக்கத்தில் திரு கி வீரமணி அவர்கள் இது போல பழிவாங்கும் இதெல்லாம் வந்து இதாகாது, திமுக இதோடய மோசமா இதெல்லாம் பார்த்தோம், மிஸ்ஸாவில் உள்ளிட்டு இதெல்லாம் பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா அரசுக்கு குட்டு கொடுத்துருக்காரு. எப்படி புரிஞ்சுக்க? நம்ம வந்து திரு ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொன்னது ஒரு குட்டு அப்படின்னா அது வந்து கேயுடிடிஓவா ஜிஓஓடியா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனால் முதல்ல அவர் வந்து பதவியேற்ற அன்னைக்கு நேரடியாக ஆசிரியர் வீரமணி இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்தார். பெரியார் திடலில் தான் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினார் பகுத்தறிவு கொள்கைகளின் அடிப்படையில். அதே போல் வந்து பெரியாருடைய சமாதியில் வந்து நினைவஞ்சலிலாம் செலுத்தினார்னு பார்த்தோம். அப்போ அவருடைய கொள்கையை தான் கடைபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கொள்கை தலைவர்லேயே பெரியாரை வந்து வச்சிருக்கிறாருங்கிற பார்க்குறோம். இடையில வந்து ஒரு ஆட்சி சொல்லிட்டாரு, பெரியாருடைய எல்லா கொள்கையிலும் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அவர் கடவுள் மறுப்பு கொள்கை, எங்களுக்கு கடவுள் மீது நம்பிக்கை உண்டு, ஐ எம் ஏ பிலீவர் அப்படின்னு அசம்பிளிலே சொல்லிவிட்டார். அதுலேயே வந்து ஆசிரியருக்கு ரொம்ப வருத்தமாக போயிருக்கும். நம்ம வந்து திரு ஸ்டாலின் வந்து அவன் வந்து எல்லாத்துலேயும் உடன்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே நம்மளை மாற்றி சொல்ல, இவர் வந்து சில எல்லா கொள்கையிலும் உடன்பாடு இல்லைன்னு ஒரு சொல்லிட்டாரு. இன்னும் என்னெல்லாம் சொல்ல, தமிழ் பற்றின கொள்கையில் உடன்பாடு இருக்கா இல்லையாங்கலாம் அடுத்த பேச்சு வரும்போது தெரியும். அதே தமிழ் தாய் வாழ்த்துக்கு நம்ம அசம்பிளியில் சண்டை போட்டோமே, தமிழ் தாய் வாழ்த்து பற்றி பெரியார் என்ன சொன்னார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் முதலமைச்சர் அடுத்த ஏதாவது சந்தர்ப்பம் வரும்போது சொல்லுவார்னு பார்க்குறோம். ஸோ ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து இதை தனிப்பட்ட முறையில் சொல்லி அவர்கிட்ட வந்து சரி பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி நாளை கழிச்சு வந்து 2 நாள் கழிச்சு எப்படி நம்ம வந்து இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து ஒன்றிய அரசியோட குலக்கல்வி திட்டம் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு, அப்புறம் இல்லைல்ல நான் விசாரித்தேன், அது நல்ல திட்டம் தானா, அது வந்து ரொம்ப பிரமாதமான திட்டமா அப்படின்னு அப்படியே பல்ட்டி அடித்தார். அதுபோல் வந்து இன்றைக்கி ஏதாவது சொல்லிட்டு அப்புறம் ஆதவர்ஜனா போய் பார்த்த பிறகு உரிய கௌரவங்கள்லாம் செஞ்சு என்ன விஷயங்கள்லாம் கிளியர் பண்ணிட்டாருன்னு அதுக்கப்புறம் வந்து ஓகே இல்லை வந்து நல்ல நடவடிக்கை தான், ஊழலுக்கு எதிராக நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரான்னு தெரியல. வி ஹேவ் டு வெயிட். ஏன்னா பிறகு வந்து முன்னாடியும் பின்னாடியும் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களை எவ்வளோ கடுமையாக விமர்சித்தாரோ அவர் தான் வந்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு அவங்களுக்கும் கொடுத்துருந்தாருங்கிற பார்க்குறோம். அதனால் ஆசிரியருடைய கருத்துக்கள் இன்றைக்கு இது, நாளைக்கு என்னங்கிற பார்க்கணும். ஏன்னா கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்ட போது ஆசிரியருடைய கருத்து என்னங்கிறத படிக்கிற ஆர்வம் இருக்கிறவங்க அதை ஆதரித்து ஜெயலலிதா அவர்களின் நகர்வு மூவ் வாஸ் அ கரெக்ட் ஒன்னு பாராட்டினவர். நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க, நான் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஸோ படிக்கிற ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆசிரியர் வீரமணி அவர்கள் வந்து கலைஞர் கைது செய்யப்பட்ட போது என்ன சொன்னாருன்னு பார்த்தா தெரியும். ஸோ அதனால் வந்து அவர் வேறு நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர். இன்றைக்கி இதை சொல்லியிருக்கிறாரு. நம்ம வந்து ஒரு 2 நாள் கழிச்சு ஏதாவது மாற்றி வருதாங்கிற நம்ம வீ கேன் வெயிட். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நான் எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு பட்டியலில் மாநில தலைவராக பாஜகவில் இருந்தபோது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற ஃபுல்லாக எடுத்து போட்டு நான் வந்து இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஹைவேஸில் செஞ்சேன், இப்போ டெலிகாமில் இதை சொன்னேன், டெண்டரில் இதை சொன்னேன்னு ஒன்றுனா எடுத்து போட்டிருக்காரு. ஸோ அந்த விஷயங்களையும் விசாரணை நடத்தணும் அப்படின்ட்டு. இது வந்து 2 விதமாக பார்க்கணும். ஒன்று வந்து ஏற்கனவே சில இடங்களில் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிருக்கு, சில இடங்களில் வந்து 0 எஃப்ஐஆர் இருக்குது, எதுவுமே வந்து இது வரைக்கும் எஃப்ஐஆரே இல்லை. ஸோ எஃப்ஐஆர் ஃபைலான இடங்களில் இடி உள்ள நுழைய முடியுமா அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கணும். ஏன்னா இது வந்து வெறும் லா அண்ட் ஆர்டராகவும் ஸ்டேட் சப்ஜெக்டாகவும் ஸ்கேமாகவும் மட்டும் இருக்கும்போது வந்து அது ஸ்டேட் சப்ஜெக்டாக மாறிடுது. ஆனால் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டா அந்த எஃப்ஐஆர் பேஸில் வந்து இடி நுழையிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா இன்னைக்கான விமர்சனம் என்னவா வருதுன்னு, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன செஞ்சாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லிமிட்டட் ஆப்ஷன் தான் இருக்குன்னு பல பேருக்கு தெரிஞ்சாலும்
நிறைய பேருக்கான வருத்தம், ஆமா திமுக ஊழல் செய்யுதுன்னு எல்லாம் சொன்னாங்க. மத்திய அமைச்சர்லாம் வந்தாங்க, திமுகவுல சரமாரியா குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஆனா என்ன செஞ்சாங்க? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. சிபிஐயே சரியா விசாரணையை கொண்டு போல. இப்ப 2G கேஸ்ல என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் 12 வருஷம் இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல. ஸோ 2G கேஸ்ல வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவர் விடுதலை ஆயிட்டார். ரைட், ஓகே. அப்புறம் உங்க கவர்மெண்ட் இத்தனை வருஷமா இருக்கு, என்ன செய்யும்? இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தின கேள்விகளும் அப்படி இருக்குது. அப்ப வந்து பிஜேபி கவர்மெண்ட் டெல்லியில இடியை பயன்படுத்தி, ஏன்னா எஃப்ஐஆர் இருந்தா தான் இடி வர முடியும். ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்ட கேஸ்ல எதுல வர முடியுங்கிறத பார்க்கணும். வந்துட்டு அவங்களுடைய வேலையை துரிதப்படுத்தணும். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு பொன்முடி வழக்குல எல்லாம் அவங்க வந்திருந்தாங்கிறத நம்ம கண்கூட பார்க்கிறோம். மருத்துவமனையின் மூலமா வந்த வருமானம் அப்படிங்கிறத ஏமாற்றி காட்ட பார்த்தாங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க இடியில். அந்த மாதிரி வந்து அவங்க உள்ள வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ரெண்டாவது மாநில அரசு வந்து ஒரு ஆரம்ப ஜோர் அப்படிங்கிற மாதிரியோ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஒரு டிராமட்டிக்கா ஒரு 4-5 ரைடு பண்ணிட்டோம்னா ஒரு பயங்கரமான தூய ஆட்சி தான், தூய சக்தியின் ஆட்சி தான் நடக்குன்னு நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம அதை வந்து நம்ம நேற்று குறிப்பிட்டது போல ஒரு லாஜிக்கல் என்று கொண்டு போகணும். அப்போ வந்து திரு அண்ணாமலை போல நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய கிளாரிட்டி வந்து ஒரு வெளியில கிடைக்கல. அவர் வந்து என்ன நிலைப்பாடு எடுப்பாரு? இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சஜஸ்டிவான விஷயமா தான் சொல்லியிருக்காரு. ஐ எம் வெல்கமிங் த மூவ்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு பாராட்டும் ஒரு வரவேற்பும் கொடுத்திருக்காருன்னு பார்க்குறோம். நாளைக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாரா, எதிர் நிலைப்பாடு எடுப்பாரா நமக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய பாலிசி எல்லாம் இன்னும் வந்து அவர் வந்து வெளியில டிக்டேட் பண்ணல. ஆனா எதிரில் நிற்கக்கூடிய யாருமே சொல்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாமல் பண்ணிடும் இந்த அரசாங்கம் வந்து அப்படி செயல்பட்டுச்சுன்னா. அப்ப நம்ம வந்து ஆமா அரசாங்கம் கரெக்டாக செயல்பட்டுக்கலாம். அப்ப வெறும் ரெய்டோட நிக்காம நம்ம பார்த்துட்டு முன்னாடி நிறைய உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏடிஎம்கே பீரியட்லயே முன்னாள் தலைமைச் செயலர் வந்து ராம்மோகன் ராவ் வீட்லயே ரெய்டு போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு நமக்கு யாருக்குமே தெரியல. அப்போ அது எப்பங்க? அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் முன்னாடி சேகர் ரெட்டி அவர்கள் வீட்டுக்கும் நிறைய போச்சு. அப்புறம் வந்து அந்த சேகர் ரெட்டி அவர்கள் கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங். அது வந்து அந்த டிமான்டேஷன் பீரியட்ல வந்து பெரிய படம்லாம் எடுத்து வச்சு போயிட்டு அப்புறம் அது சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போ தெர் இஸ் நோ கேஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ அந்த மாதிரி வந்து வெறும் வந்து ஒரு ரைடு பண்ணாங்க, ரைடு பண்ண அப்புறம் என்னப்பா அப்படிங்கிற கதை இல்லாமல் இதை கொண்டு வரணும். அப்போ தான் திரு அண்ணாமலை அவர்களோ ஆசிரியர் வீரமணி அவர்களோ அதிமுக திமுக யாராக இருந்தாலும் வரவேற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பாங்க, அல்லது சைலண்டாவது இருப்பாங்க அட்லீஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா திரு ஏவவேலு அவர்கள் மீதான ரைடுக்கு வந்து டிஎம்கேல ஆர் ராசா, ஸ்டாலின், ஆசிரியர் வீரமணின்னு எல்லாருமே கண்டனம் தெரிவித்து நாங்களாம் யார் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனா ஏடிஎம்கே சைடுல சைலண்டா இருக்காங்கன்னு பார்க்கணும். ஏடிஎம்கே இதை ஆதரிச்சோ எதிர்த்தோ வந்து சொல்லல. நாளைக்கு அந்த பக்கம் ஒரு முன்னாள் அமைச்சர் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம்ல, அதனால அவங்க சைலண்டா. அப்ப இந்த இடத்துல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அவங்களுக்கு. ஓ பாத்தீங்களா டிஎம்கே ரைடு போனா ஊழல் அம்பலமாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லணும்ல, அப்படி சொல்லாம வந்து அப்படி சைலண்டா உட்காந்துருக்காங்க அப்படின்னு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல கடகடன்னு இவங்க ஆக்ஷன் எடுத்து மூவ் பண்ணாங்கன்னா அது எதிரில் யாருமே பேச முடியாம நிப்பாங்க. அண்ட் மக்களை பொறுத்தளவுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் தான் கட்சிகள் மேல, இந்த 2 திராவிட கட்சிகள் மேல இருக்கு. அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லையா? அப்பா ஆமாப்பா இவர் வந்து உண்மையிலேயே சொன்ன மாதிரி தூய சக்தி தான்ப்பா அப்படின்னு. ஸோ நீங்க வெறும் ரிட்டாரிக்கா மேடைகளில் விமர்சனம் பண்ணீங்க அப்படிங்கிறத தாண்டி ஐ எம் கிளியர். அப்ப நான் வந்து அவர் தான் என்ன சொல்லியிருக்காரு, தொட்டவர்களையும் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நான் தொட மாட்டேன்னு சொல்லி சொன்னதுல ஓகே, மன்மோகன் சிங் தொடல, ஹாப்பி தானே? அப்போ நம்ம என்ன சொல்லலாம், மன்மோகன் சிங் தொடல, ஆனா மற்றவங்க தொட்டது பேசாம விட்டாரே. அப்போ வந்து அந்த இடத்துக்கும் நகர்ந்தாங்கன்னா உண்மையிலேயே இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 2.4 ஏடிஎம்கே ஃபைல்ஸ் 2.0, அதாவது ஊழல் செய்தவர்கள் யார், கட்சியை விட்டுருங்க, ஊழல் செய்தவர்கள் விட மாட்டோம் அப்படி. ஏன்னா நீங்க ஏடிஎம்கே டிஎம்கே கவர்மெண்ட்லயே ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாத நிறைய மந்திரிகள் என்னாலே சொல்ல முடியும். ஏடிஎம்கேல இவரெல்லாம் சுத்தமா இருந்தாருங்க, இவரெல்லாம் எனக்கு வந்து டவுட் இல்லைங்க அப்படின்னு நம்மளே ஒரு 10 பேரை பட்டியல் போட முடியும். அப்ப இட் இஸ் நாட் அபவுட் த பார்ட்டி, இட் இஸ் அபவுட் த இண்டிவிஜுவல்ஸ். அப்ப அந்த மாதிரி ஊழல் செய்தவர்களை வந்து நீதிமன்றத்தின் முன் நிறுத்துற அளவுக்கு இவங்க கொண்டு போனாங்கன்னா அது உண்மையான தூய சக்தியாக பார்க்கப்படும். திரு அண்ணாமலை, ஆசிரியர் வீரமணின்னு யாருக்குமே வந்து சொல்றதுக்கான செயல்களை வரவேற்கிறத தவிர வேற வழி இருக்காது. ஏர்போர்ட்டுக்கு செல்ல வேண்டுமா? ஏர்போர்ட்டில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல வேண்டுமா? ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். ஓகே, இது ஒரு விஷயமாக இருக்க பார்க்குறோம். முன்னாள் கூட்டணி கட்சிகளை, அதாவது மாஜி கூட்டாளிகளை திமுக வந்து குறிவைக்கிறதா என்ற விஷயம் இருக்கிறது. ஒரு பக்கம் பே சண்முகத்தின் மறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு முரசொலியில் முதல் பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகம்னு எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய முந்தைய ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்திய நிலைப்பாடுகள் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நாம் திமுகவால் குறிவைக்கப்படுகிறோம் அப்படின்னு அந்த மெசேஜை பாஸ் பண்ணியிருக்காரு அவருடைய தொண்டர்களுக்கு. உங்களுக்கு முரசொலியில மற்ற அறிக்கைகளையும் பார்க்குறோம், பல விஷயங்கள் வருது. கர்நாடக அரசின் இதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸை டார்கெட் பண்ணி போடுறாங்க. அதில் மத்திய அரசு கூட 2 பக்கத்துக்கும் மேனேஜ் பண்ற மாதிரி நடுவில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க. அதனால ஆணையம் வந்தாதான் நமக்கான நீதியை பெற முடியும்னு சொல்லிட்டு மத்திய அரசு கூட நடுவில் நின்றுன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற தயங்க மாட்டாங்க. ஆனா காங்கிரஸையோ கம்யூனிஸ்டையோ எல்லாத்தையும் நேரடியாக அட்டாக் பண்றாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இந்த திடீர் இது அன்னைக்கு கூட திரு மதிமுக பத்தி திரு ஆர் ராசா பேசுறது பார்த்தோம். இந்த மண்டபத்த அளவுக்கு தான் அவங்களோட கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களே இருப்பாங்க அப்படின்னு விமர்சிச்சிருந்தார். பலவீனமான கட்சி நடத்துவவர்களுக்கு இது ஒரு பெரிய சவாலான நேரம் தான். இப்போ வந்து மண்டம் அளவுக்கு தான் மொத்த கட்சி மெம்பர்களே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது கொஞ்சம் உறுத்தும், சுருக்குன்னு இருக்கும்.
ஆனால் இருக்கிற 2 எம்எல்ஏல ஒரு எம்எல்ஏ டிஎம்கே போயிடுவாரு, அவங்க வந்து திருப்பி ஒரு எம்எல்ஏ தான் அவங்களோட தங்குவாருங்கிற மாதிரி போய் நிற்கிற பார்க்குறோம். போன முறையே ஈரோடு கிழக்கில் வந்து போட்டியிட்ட இவங்க கட்சியிலேருந்து சார்பாக போட்டியிட்டவர் வந்து டிஎம்கேல போய் சேர்ந்தாருங்கிற பார்க்குறோம். நிறைய பேர் போய் சேர்ந்துட்டே இருக்கான் பார்க்குறோம். மல்லை சத்யா இவங்கள்ட்ட விலகி டிஎம்கே ஆதரவு கொடுத்தாருங்கிற பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து கட்சிகளை பலப்படுத்த வேண்டியது இவங்களுடைய பொறுப்பு. நீங்கள் போய் பலப்படுத்திட்டு அது ஐயா ஜி.கே. வாசன் உட்பட பலருக்கு பொருந்தும் அது. நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்தோம் கட்சி ஒரு ஆளாக்கணும்னா மதிப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக, அதில் வந்து குழப்பம் இல்லை. அப்போ அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து இது சண்முகத்தின் இன்னொரு பக்கம், மறுபக்கம் உண்மை முகம் அப்படின்னு போட்டு அவர் ஏதாவது காசு வாங்கினாரு, அவர் வந்து எங்கள்கிட்ட வந்து பரிந்துரை கேட்டாரு, தலையை சொரிஞ்சு நின்னாரு, 4 பேருக்கு சீட்டு கேட்டாருன்னா அது உண்மையான உண்மை முகம் மறுமுகம்னு சொல்லி சொல்லலாம். அவர் இரட்டை நிலைப்பாடு எடுத்தாருன்னு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பத்தி பேசினா, டபுள் ஸ்டாண்ட் பத்தி டிஎம்கே பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். ஏன்னா அவங்க எப்பயுமே நீங்க இப்ப குறிப்பிட்ட மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூட நம்மளால நம்பிடலாம், இந்த காங்கிரஸ் நம்ப முடியாதுப்பாங்கிற மாதிரி வந்து நிக்கிறாங்கன்னா அது இப்ப இந்த 45 நாளைக்குள்ள 40 நாள் முன்னாடி வரைக்கும் என்ன, நாங்க காங்கிரஸ் கூட கூட்டணி அங்கதானே இந்த இதே வந்துச்சு, எப்படி முடிச்ச மாதிரி காங்கிரஸோட அலையன்ஸ்ல தானே அவர் ஹாப்பியஸ்ட் ரியாக்ஷன் காட்டினாரு. அப்பத்திலாம் செட்டில் பண்ணிட்டேன் பாருங்க, ஒரு பெரிய பதத்தில் வச்சிருந்தீங்கல்ல, எப்படி ஹாப்பியா முடிஞ்சது பாருங்க. அந்த மாதிரி வந்து ஒரு இணக்கமான கூட்டணி போல தானே இருந்துச்சு. அப்ப கூட்டணியில இருக்கும் போது எங்களுக்கு நண்பர்கள், கூட்டணி விட்டு வெளியே போயிட்டா துரோகிகள். அது எப்படி சொல்லும்? அப்ப நீங்க போயிருக்கீங்கல்ல, பாஜகவுடைய கூட்டணி விட்டு திரு வாஜ்பாய் அவர்கள் டெல்லி போறதுக்குள்ள கூட்டணி வெளியேறீங்களே ஃபார் நோ ரீசன். முரசொலி மாறன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு டெல்லி போறாரு. ஏடிஎம்கே வந்து என்டிஏ கூட்டணி வெளியேறின உடனே இந்திய கூட்டணிக்குள்ள போனீங்களே, என்ன கணக்கு? அப்ப நீங்க யூபிஎல் இருந்து ஏன் வெளியே போனீங்க? அப்ப வந்து ஏடிஎம்கே வெளியே போயிருச்சு. ஸோ ஏடிஎம்கே வெளியே போனது உள்ள இருக்குது. உங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? அது மதவாத கட்சியாச்சு. ஏன் பிஜேபி கூட சேர்ந்தீங்க? அப்புறம் ஏன் நீங்க வந்து திருப்பி பிஜேபில இருந்து வெளியே போனீங்க? அப்ப நீங்க இரட்டை நிலைப்பாடு நீங்க யாருடன் நீங்க வைக்கல? எல்லா கட்சியோடும் கூட்டணி வச்சிருக்கீங்க. தேமுதிக தலைவர் அமரர் விஜயகாந்த் உங்களை பேசாத பேச்சா? நீங்க எப்படி அவங்களோட கூட்டணி வச்சீங்க? அப்ப உங்களுக்கு நீங்க சேகர் பாபு உங்களுக்கு எடுத்து பண்ணாத ஆர்ப்பாட்டமா? செந்தில் பாலாஜி பற்றின உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? அப்ப நம்ம வந்து பொலிட்டிக்கலான நிலைப்பாடை வந்து நேத்து ஒரு திரு சேகர்பாபு வந்து வாய் நிறைய வந்து மாண்புமிகு புரட்சித் தலைவர் இதே தெய்வம் டாக்டர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர். இப்போ வந்து வாய் நிறைய வந்து தளபதி அவர்கள் தமிழகத்தின் தளபதி அன்னைக்கு அவர் இருந்துச்சு, இன்னைக்கு மாறிட்டாரு. அவர் என்ன கட்சி மாறிட்டாருன்னா அடுத்த விஷயம் தானே பேச முடியும். அப்ப வந்து இந்த நிலைப்பாடை பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வந்து நீங்க டபுள் ஸ்டாண்ட் சொன்னா சரியா இருக்கு. சண்முகம் அவர்கள் முறைகேடாக ஏதாவது வந்து நின்னாரு. இப்படித்தான் பாத்தீங்கன்னா அமரர் கலைஞர் வந்து ஒரு அறிக்கை எழுதுறாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தா பாண்டியன் அப்ப இருந்தார். நைஸா வந்து அவர் வந்து எதிர்த்து அவர் வந்து அதிமுக நிலைப்பாடு எடுக்கிறார். உடனே அமரர் கலைஞர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. எதற்காகவோ என்னை வந்து சந்தித்த தா பாண்டியன் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாலும் செஞ்சிருப்பேன் அப்படின்னாரு. இப்ப இந்த எதற்காகவோ என்னை வந்து பார்த்த அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய அக்கன்னா விழுந்துருச்சு. அப்ப எதுக்கெல்லாம் போய் பார்த்தாருன்னு எல்லாருக்கும் இந்த தா பாண்டியன் அவர்களுக்கே அமரர் அவருக்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் கொஞ்சம் மைல்டு கம்யூனிஸ்ட் தான். ஏன்னா ஒரு ஐக்கிய பொது உடைமை கட்சி நினைக்கிற பேர் மறந்து தனி கட்சி எல்லாம் வேற போனாரு, வெளியே வந்தாரு, கூட்டணி நிறைய வந்துச்சு. அப்ப காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருந்தாரு, நிறைய நடந்துச்சு. சாஃப்ட் ஜெயலலிதா ஸ்டாண்ட் எல்லாம் இல்ல, ஜெயலலிதா அவர்களை விடுதலை புலிகள் விவகாரத்துல ஒரு ஈழ பிரச்சனை விவகாரத்துல பெரிய அளவுக்கு திருப்பம் கொண்டு வந்தது அவர் தான். அப்ப என்னன்னா கலைஞர் வந்து டபக்குன்னு வந்து இப்படி ஒரு வார்த்தையை போட்டார். அப்ப வந்து தாப்பாண்டியர்களுக்கு கொந்தளிச்சு போய் நான் எதுக்காக அவங்களை வந்து பார்த்தேன் நீங்க சொல்லணும், சும்மா போற போக்கில் நீங்க எதுக்காக வந்து பார்த்தோன்னு சொல்லி அப்படின்னு பாக்குற 4 பேர் தப்பா இருப்பாங்க. ஓஹோ, தலைவர் நிறைய போய் மற்ற விஷயங்கள்லாம் போய் பார்த்து வந்திருக்காரு போலன்னு அதை மாதிரி டபக்குன்னு ஒன்று அடிச்சு விடுறது வந்து அவங்களுடைய வழக்கம். என்னை நல்ல நினைவிற்கு ஆர் ஆசா அவர்கள் மீது இந்த 2G குற்றச்சாட்டு செஞ்ச போது 1,75,000 கோடி ஊழலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் வந்து செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு 10 காரணம் போறாரு. அதுல ஒரு காரணம் அவர் பட்டியலத்தை சேர்ந்தவர் அப்படின்றார். 2வது ஒரு காரணம் இவ்வளவு பெரிய அமௌண்ட் தனியா செஞ்சிருக்க முடியுமான்னார். இவ்வளவு பெரிய தனியா செஞ்சிருக்க முடியுமான்னார். அந்த மாதிரி வந்து என்னைய கீழே தள்ளனா ஒன்னையும் சேர்த்து இழுத்துருவேன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வழக்கமான விஷயம் தான். அதுதான் இப்ப இங்க நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறோம். நம்ம வந்து அங்க முத்தரசன் அவர்கள் இருந்தார், மூத்த தலைவர், திருவாரூர்ல கல்யாணத்து போது மூத்த தலைவர் இருந்தார். அவர் வச்சுக்கிட்டே தான் ஆர் ஆசா சொன்னானே உங்களெல்லாம் இல்லைனே நீங்க நல்ல வரனே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறாங்க. அப்போ பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அதை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணுவாங்கன்னா அது நம்ம வந்து ஏற்க முடியாது. வேற ஏதாவது விஷயங்கள் வந்தாலும் எக்ஸ்போஸ் பண்ணணும். நம்ம வந்து இப்ப வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் கடந்த தேர்தல அதே ஐயா முத்தரசன் அவர் இருந்த போது பணம் வாங்கியிருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதிகாரப்பூர்வமா அக்கௌண்ட்ல வாங்கி எல்லா கட்சியும் வாங்கியிருந்தாங்க. அதான் ஐயா வீரபாண்டியன் அழகா கேட்டார் நம்மகிட்ட, நாங்க வாங்கினது மட்டும் சொல்றீங்களே சார், மத்த வாங்கினதை சொல்லவே மாட்டீங்களே சார் அப்படின்னாங்க. அப்போ வந்து எல்லாருமே வாங்கியிருந்தாங்க கணக்கு கூட பார்க்கணும். அப்ப அந்த கணக்குல வந்து மாதிரி வேற எங்களுக்கு அக்கௌண்ட்ல 15 எங்களுக்கு தனியா 10 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது எக்ஸ்போஸ் பண்ணப்பட வேண்டிய பாலிடிக்ஸ். மாறாக பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை வந்து மாத்தி பார்த்தாங்கன்னா திமுக நம்பகமான கட்சி இல்லை என்கிற எண்ணம் மற்றவர்கள் ஏற்படும். பாமக எப்படி சீனியர் டாக்டர் மருத்துவர் ஐயா அவர்கள் விழுந்து திமுக வந்து பெரிய நண்பானில செயல்படும், பிக் பிரதர் மாதிரி சொல்லுவாங்க, கோவணத்தையும் உருவாங்க அப்படின்னு அந்த பார்வை இருந்துச்சு. நம்மளுக்கு கடைசி வரைக்கும் திமுக கூட போகக்கூடாதுப்பா, ஏடிஎம்கே கூட போகலாம், தனியா கூட நின்றுலாம், டிஎம் கூட அந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் வந்துடும். கலைஞர் வந்து
இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ணாலும் அரவணைக்கிறதுல வந்து சூப்பரா இருந்தார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். மூப்பனார் வந்து இந்த 2 பேரை பத்தியும் சொல்லும்போது ஏடிஎம்கே ஜெயலலிதா பத்தி உங்களுக்கு சொல்லும். அதுல வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்க்கறதுக்கு ரூடா பிஹேவ் பண்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா தொண்டர்கள் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாங்க. கலைஞர் வந்து ரொம்ப பிரியமா நடத்துவார். ஆனா தொண்டர்கள் கீழ வந்து இந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்காது. அந்த மாதிரி வந்து கூட்டணி கட்சிகளோட நம்பகத்தன்மையற்ற கட்சியா மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே திருமண விழாவில் நேற்று வந்து பேசும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார். கலைஞர் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போகிறவர். நானும் அதே வழியைத்தான் பின்பற்றுகிறேன். அவர்களாக சென்றால் செல்லலாமே தவிர நாம வெளியேற்ற முடியாத சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த மாட்டோம். அப்படி அவர் நடந்து கொண்டால் தான் நாளைக்கு அவங்க எல்லாம் நம்பக்கூடிய ஒரு அலைன்ஸா வந்து நிற்பாங்க. சோ வெறும் இன்னைக்கு வெளியே போயிட்டாங்கன்னா நான் உங்களை பிலோ த பெல்ட் கிக் பண்ணுவோன்னே நாளைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் உள்ள வர தேங்குவாங்க. நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் திமுகவுக்கு முன்னாடி திமுக விட்டால் அதிமுக, அதிமுக விட்டால் திமுகங்கிற நிலைமை இருந்துச்சு. அதனால அதிமுகவோட பாஜக இருக்குங்கனால நீங்க அங்க போக முடியாது, இங்க தான் வந்தாகணும்னு நினைச்சு 2017ல இருந்து அந்த சுகத்தை தான் அனுபவிச்சிருந்தாங்க. நீங்க எங்க போவீங்க, செக்மேட் உங்களுக்கு அப்படின்னு. இப்ப தாவேக்காங்கிற 3வது ஆப்ஷன் வந்து நின்றுச்சு. வந்திருக்கிறவர் வெறும் விஜயா இல்லாம ஜோசப் விஜயா வேற வந்து நிக்கிறார். அப்ப வந்து திருமாவளவன் அழகா குறிப்பிடுவார், சினிமால பூரா விஜய் விஜய்னாரு, பாலிடிக்ஸ்ல படக்குன்னு ஜோசப் விஜய் மாறிட்டாருங்கிறத திருமாவளவன் குறிப்பிட்டார். சினிமால பூரா ஒரு தடவை ஜோசப் விஜய் போடல, அரசியல் பிரச்சாரத்தை ஜோசப் விஜய் என்று முன்னெடுத்தார்கள் அப்படின்னு திருமாவளவன் குறிப்பிடுகிறார். அப்ப அந்த மாதிரி வந்து நிக்கும்போது இவங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன் ஆகி போச்சு. இப்ப ஒண்ணு நாங்க தனியா போட்டிட்டு இருக்கலாம், இல்ல நாங்க தாவேக்கா கூட போலாம், இல்ல அதிமுக ரெடி இல்லன்னா உங்க கூட வந்துக்கலாம். அப்ப மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது டிஎம்கே இங்க கேர்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து தனித்து போட்டியிடுகிறோம், தேர்தலில் உங்களை போட்டியிட வைக்கிறோம், அதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா எவ்வளவு சாதியங்கிறது சீர்தூக்கி பார்த்து செய்ய வேண்டிய விஷயம். இப்படி வந்து கூட்டணி கட்சியில சொன்னா முதுகலை குத்துறாங்கிற மாதிரி சிந்தனை வந்துடக்கூடாது.